நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சகலமும் நன்மைக்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ராஜா, அவர் கூட ஒரு மந்திரி, 2 பேரும் நண்பர்கள்னா இணைபிரியாத நண்பர்கள். எங்கே போனாலும் 2 பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க, ஒன்றாவே தான் போவாங்க வருவாங்க. எந்த காரியம் எடுத்தாலும் 2 பேரும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் எந்த காரியம் நடந்தாலும் இறுதியாக அந்த நண்பனாகிய மந்திரி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் நன்மைக்கே. அது நல்லது நடந்தாலும் அந்த வார்த்தை தான் வரும், கெட்டது எது நடந்தாலும் அந்த வார்த்தை தான் வரும். இந்த வார்த்தை மட்டும் மந்திரி வாயிலிருந்து தவறாமல் வந்துடும், எல்லாம் நன்மைக்கே. அப்போ எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்கங்கிறது மாதிரி காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க. அங்கேயும் 2 பேரும் பிரியறதில்ல, ஒன்றா தான் போகிறாங்க. அப்படியே வேட்டையாடிட்டு வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு கையில் வெட்டுப்பட்டுருது, நல்லா ரத்தம் ஊற்றுது. அதை பார்த்துட்டு எல்லாம் கூட இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் ஓடி வராங்க. ஐயா ராஜா என்னாச்சு அது இதுன்னு சொல்லி அந்த காயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மருந்தெல்லாம் போடுறாங்க. போட்டு முடித்து கொஞ்சம் அந்த ஒரு சகஜ நிலைக்கு வரவும் மறுபடியும் அந்த மந்திரி சொல்கிறாரு, எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறாரா. இதை கேட்கவும் ராஜாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. நான் இவ்வளோ தூரம் வேட்டையாடும் போது கையில் காயப்பட்டுருச்சு, விரலில் வெட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ ஒரு வலி வேதனை. நீ என்னடானா ரொம்ப கூட எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிற. அப்போ எனக்கு எதுவும் கஷ்டம் வந்தால் எனக்கு இந்த மாதிரி காயமான உனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய உபத்திரவம் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் நீ எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிகிட்டு இருக்க. மீதி நேரம் தான் சொல்கிற, பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டா இப்போ எனக்கு வெட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துலையுமே இப்படியே சொல்கிறிய நீயே அப்படின்ட்டு உன்னை ஒரு உண்மையாகவே உனக்கு என் மேலே அன்பு கிடையாது, என் கூடவே இருந்து என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னோட கஷ்டத்தில் தான் உனக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாரெங்கே இங்கே வாங்க, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, காவலில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் நண்பனுக்கு அந்த அமைச்சருக்கு என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அடுத்த வார்த்தை வருது, எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறாரு. சொல்லவும் ராஜாவுக்கு என்னடா இது இவனுக்கு நம்ம தண்டனைன்னு கொடுக்குறோம், மறுபடியும் இப்படியே சொல்கிறான்னு அப்படின்னு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகுது. இன்னமும் இந்த வார்த்தையை நீ விட மாட்டியா, இந்த வார்த்தைக்காக தானே உன்னை நான் காவலில் வைக்க போகிறேன், மறுபடியும் இப்படியே பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகிட்ட சொல்லி நீங்கள் போங்க, இவனை கொண்டு போய் காவலில் வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அரசாட்சி செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நண்பன் இல்லாமல் அவருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கோபம் அவருக்கு தீரலை. என்ன சொன்னாலும் எப்போ பார்த்தாலும் இதே வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கா, அப்படியே இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் கூட வரணும்னு யோசித்தாலும் இந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தான் செஞ்சது கரெக்டு தான், அவனை காவலில் போட்டது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சமாதானப்படுத்திக்கிட்டு போயிடுறாரு. அப்போ மீண்டுமா ஒரு நாள் வேட்டைக்கு போகணுன்னு யோசிக்கிறாரு. இப்போ நண்பன் இல்லாமல் தான் போகிறாரு. அப்பவும் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் மீதி பேரை கூட்டிகிட்டு, காவலர்களை கூட்டிகிட்டு இவர் போகிறாரு. வேட்டையாடி போகும்பொழுது அவர் பாதை தவறிடுறாரு. அவர் மட்டும் ஒரு இடத்துக்கு மாற்று பாதையில் போயிடுறாரு, மீதி பேரெல்லாம் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இவர் மட்டும் தனியாக மாட்டிக்கிறாரு. எப்படி வரணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. சரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போய்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா அந்த இடத்துல ஒரு கும்பல் வருது. காட்டு மனிதர்கள் வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காங்க. ராஜாவை பார்க்கவும் அவங்களுக்கு பரம சந்தோஷம். என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தலைவர்கள்கிட்ட நிறுத்துறாங்க. தலைவா, இன்னைக்கு பாருங்கள், நல்லதொரு பலி நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம தேவதைக்கு பலி கொடுக்கணும்னு யோசித்தோம், இன்னைக்கு நல்ல ஒரு பலி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த தலைவருக்கும் பயங்கர சந்தோஷம். ஒரு ராஜாவை நம்ம இன்னைக்கு பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பலிக்கெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு பலி ஆரம்பமாக போகுது. அதுக்காக அவங்க அந்த டான்ஸ் அது இதுன்னு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. எல்லாம் செஞ்சு முடித்து ராஜாவை பலியிட போகிற நேரம் கொண்டு பலிக்காகவும் அவரை கொண்டு தலையெல்லாம் வச்சுட்டாங்க. வைக்கும் பொழுது ஒருத்தன் கத்துறான், ஐயோ நிறுத்துங்க 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 அப்படிங்கிறான். எதுக்கு இவன் அப்படி சொல்கிறானேன்னு பார்த்தா, நம்ம தேவதைக்கு கொஞ்சம் கூட எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன பிரச்சனைங்கிறது கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் நம்ம பலியாக செலுத்தணும். ஆனால் இந்த ராஜா கையில் பாருங்கள் ஒரு வெட்டுக்காயம் இருக்குது. இந்த காயத்தை வச்சோம் அப்படின்னா, இந்த காயத்தோடு இந்த பலியை நம்ம செலுத்தணும்னா நம்ம தேவதைக்கு கோபம் வந்துடும், அப்பழுக்கற்றம்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூட பழுதுங்கிறது இல்லாத ஒரு பலி தான் நம்ம கொடுக்கணுமே தவிர, இப்படி வெட்டுக்காயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை நம்ம பலி கொடுக்கக்கூடாது, பலி கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பார்த்தாரு அந்த தலைவரும், சரி கையில் இவ்வளோ பெரிய வெட்டுக்காயம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இது பலி கொடுத்தோம்னாலும் நம்ம மேலே தான் மறுபடியும் அந்த பாவம் திரும்பும், அதனால் இந்த ஆளை பலி கொடுக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க.
ராஜா வந்து அந்த இடத்தெல்லாம் கடந்து தன்னுடைய நாட்டுக்கு வரக்கூடிய பாதையை தெரிஞ்சு அந்த இடத்துல வரும்பொழுது தான் மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. அப்பா, இந்த காட்டுவாசிங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம், அதை விட கூட இந்நேரம் விட்டுருந்தா நம்ம பலியாயிருப்போம். அப்போ நம்மளை அந்த பலி செலுத்துறதுலேருந்து காப்பாற்றுறதுன்னு பார்த்தோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய வெட்டுக்காயம்தான். அன்னைக்கு நம்ம நண்பன் சொன்னான், நம்ம வந்து கோவப்பட்டோம், எல்லாம் நல்லதுக்கே நம்ம சொல்லும் பொழுது நம்ம கோவப்பட்டோம். ஆனால் இப்போ நான் உணர்றேன், எல்லாம் நன்மைக்கே நம்ம சொன்னது வந்து சரிதான். ஒருவேளை அன்றைக்கி அந்த வெட்டுக்காயம் மட்டும் நம்ம கையில் வராமல் இருந்திருந்தா இன்றைக்கே நம்மளே இல்லை, நம்ம ஆள் க்ளோஸ் ஆகிப்போம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு அவர் வந்து அரண்மனைக்கு கூட போகல, நேராக தன்னுடைய நண்பன் அமைச்சர் வந்து காவலில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு எல்லாம் நன்மைக்கே தான், நீ சொன்ன வார்த்தை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எனக்கு வந்து எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்ன, நான் இப்போ என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று காவலில் போடும்போது எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போனியே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராஜா. அதுக்கு அவன் சொல்கிறான், ராஜா நான் ஒருவேளை காவலில் இல்லாமல் இருந்திருந்தேன்னா வேட்டைக்கு நானும் தான் வந்திருப்பேன். உங்கள் கூடவே இணை பிரியாமல் உங்கள் அடிச்சுக்கூட அப்படியே பற்றி நான் வரவேன். உங்கள் கூட தான் வந்து நானும் தொலைஞ்சிருப்பேன், நானும் தான் அந்த காட்டுவாசிங்கிட்ட மாட்டியிருப்பேன். உங்களது கையில் வந்து அந்த வெட்டுக்காயம் இருக்கிறதுனால பலிக்கு நீங்கள் உதவாத ஆளுன்னு சொல்லி அவங்க தள்ளும்போது அடுத்த ஆள் இருக்கிற என்னை தான் பிடிப்பாங்க. எனக்கு தான் எந்த வெட்டுக்காயமும் இல்லையே. அப்போ நான் ஒருவேளை இந்த காவலில் இல்லாமல் வெளியில் இருந்திருந்தேன்னா வந்திருப்பேன். வந்திருந்தா உங்களுக்கு பதிலாக என்ன பலியாட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க, நான் மாட்டியிருப்பேன். இந்நேரம் நான் வந்து போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு உணர்வு வருது. ஆமாம், அப்போ ஒன்றை காவலில் போட்டதும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொன்ன, தன்னுடைய நண்பனாகிய மந்திரி சொன்ன இந்த எல்லாம் நன்மைக்கேங்கிற வார்த்தை, அந்த அர்த்தம் இப்போ அவருக்கு முழுசாக புரிஞ்சுது. புரியவும் தான் நண்பன் சொல்லக்கூடிய காரியங்கள் கரெக்டு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த வந்த கோபம் எல்லாம் போய் இப்போ ஒரு பக்கம் ஒரு நல்ல வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன அமைதி, மன நிம்மதி, ஒரு பெருமூச்சோட எல்லாம் நன்மைக்கேங்கிறது அவர் வாயிலிருந்து வந்தது. அப்போ நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மையாக தான் நடக்கும். அப்படியே தீமையான காரியங்கள் வந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த தீமைகள் எல்லாம் நமக்கு நன்மையாக முடிசூட்டப்படும். நீதிமொழிகள் 33:18 அதில் நம்ம பார்க்குறோம், தீமைக்கு நன்மை செய்யக்கூடியவர் நமது ஆண்டவர். எந்த தீமை வந்தாலும் அதை மாற்றி நன்மையாக மாற்றி தரக்கூடியவர் நமது ஆண்டவர். அது மாதிரி ரோமர் 8:28 பார்க்குறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்ப வந்து அவருடைய தீர்மானத்தின்படி அவர் கூறிய வழிகளின்படி நம்ம நடக்கிறோமோ அப்ப தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுகிறவர்களா இருக்கும்போது எல்லா காரியமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அதன்படி நம்ம எப்போதுமே நன்மைக்கு ஏதுவான காரியங்களையே செய்வோம், நன்மையே செய்வோம், அவர் கூறிய வழிகளில் நடப்போம்.